அடியார்களே, காற்றடைத்த பலூனை சற்று கவனியுங்கள். இங்கும் அங்குமாக ஓடி விளையாடுகிறது, மேலும் கீழுமாக குதித்து விளையாடுகிறது. இந்த காற்றடைத்த பலூன் நினைக்கிறது நம்மால் தான் இந்த செயலை செய்ய முடிகிறது என்று. உண்மையில் அது அல்ல. இந்த இடத்தில் பேன் ஓடுகின்றது. அந்த பேன் காற்றினால் காற்றடைத்த பலூன் இங்கும் அங்கும் ஓடி விளையாடுகின்றது. பேனை நிறுத்திவிட்டால் பேன் காற்று இல்லாமல் இந்த காற்றடைத்த பலூன் ஒரே இடத்தில் அமைதியாக இருந்துவிடும். இதுதான் உண்மை. இதே போன்றுதான் நமது வாழ்க்கையும். நம்மை படைத்த இறைவன் நமக்கு உயிரை கொடுத்துள்ளான். அந்த உயிர் இருக்கும் வரைதான் நாம் உலகத்தில் இங்கும் அங்கும் ஓடி விளையாடி வாழ்ந்து கொண்டிருப்போம். நமது உயிரை இறைவன் நிறுத்திவிட்டால் அப்பொழுதே நாம் ஜடமாக அமைதியாக உடல் மட்டுமே இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு காற்றடைத்த பலூனும் நாமும் ஒன்றுதான் என்று உணர்ந்து வாழும் காலங்களில் நாமும் நலமாக வாழ்வோம். முடிந்தவரை நேர்மையாக வாழ்வோம். பிறருக்கு உதவி செய்வோம். வாழும் காலங்களில் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வோம்.